அரசு குடியிருப்பு வாரிய பால்கனி இடிந்து விழுந்து அப்பாவி இளைஞர் பலியான சம்பவத்திற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் செயல்திறனின்மையால் அடுத்தடுத்து உயிர் பலியாவதாக கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி இடிந்து விழுந்ததில் குலாப் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இன்னும் 4 மாதங்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமான நிகழ்வு குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பல்லாவரத்தில் அரசின் அலட்சியத்தால் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 உயிரிழந்த நிலையில் தற்போது அரசின் அலட்சியத்தால் இன்னொரு இளைஞர் உயிரிழந்திருப்பது சென்னை வாசிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுக அரசின் செயல்திறனின்மையால் அடுத்தடுத்து உயிர் பலியாவதாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குடிசை மாற்று வாரிய வீடுகளின் தரம், குறைந்த கட்டுமானமும் பராமரிப்பின்மையும் அப்பாவி இளைஞரின் உயிரை காவு வாங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். செயல்திறனற்ற திமுக அரசால் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள குடிசை மாற்று வாரிய வீடுகளின் தரம் மற்றும் உறுதியை ஆய்வு செய்து கட்டிடங்களை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.